ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விதமா பன்னீர் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாகூரி பன்னீர். இது ஒரு பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. முதல்ல தக்காளிய பேஸ்ட் மாரி அரைச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு பொரிச்ச வெங்காயம், முந்திரி, தயிர் இதையும் சேர்த்து பேஸ்ட் மாரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல கடாய் வச்சு முதல்ல பன்னீர நல்லா கோல்டன் ப்ரவுன்ல பொரிச்சு எடுத்துட்டு, அதே கடாயில மசாலா பொருட்கள் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சு வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்து மறுபடியும் 2, 3 நிமிஷம் நல்லா கலந்துட்டு, மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா பொருட்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீட்டெயிலா குடுக்குறேன். அதே மாரி சேர்த்துட்டு, மறுபடியும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடிய போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா, இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு பொரிச்சு வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு கடைசியா கொஞ்சமா கசூரி மேத்தி, கை நிறைய பொடியா நறுக்குன கொத்தமல்லியும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடுங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது ரோட்டி, நான், சப்பாத்தி எல்லாத்தோடையும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நல்ல ஜூஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.